அவர் தற்கொலை பண்ணல, தற்கொலை செய்ய வைக்கப்பட்டுள்ளார். என்னோட கருத்து அதுதான். உடனடியாக அங்க போன அர்ஜுன் சம்பத் முதற்கொண்டு பிஜேபி சங்கி பரிவார்கள் யாரெல்லாம் போனாங்களோ அத்தனை பேரையும் அவர்கள் குடும்பத்தினர் நீங்க கிளம்புங்கன்னு எல்லா மீடியா முன்னாடியுமே விரட்டி அடித்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. 2 பையலுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்ல நம்ம பிச்சை எடுக்க கூடாது. அவங்க வந்து வாங்குறது வந்து பிச்சை காசு அப்படிங்கிற நம்ம காசை நான் திருப்பி வாங்குறேன் மீன்ஸ் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அது எப்படி பிச்சை காசு ஆகும்? லாஜிக்கே இல்லாம பேசுறேன். வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர். கொஞ்ச நாள்ல ஒரு இவங்க பேர்ல அந்த குழந்தைங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். அந்த வரக்கூடிய ஒரு ரூபா இருக்கு இல்லையா, எவ்வளவு ரூபா இருக்கு, அந்த துளிய கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்சிங். இங்க இருந்து எவனாவது இந்து எவனாவது காசு அனுப்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு உழைக்க வரணும். குறைந்தபட்சம் நீ வந்து இவங்களோட அக்கௌண்ட் இவங்க அக்கௌண்டையா சொல்லிருக்கணும், இல்ல இவங்களுக்கு உதவி பண்ணுங்க இருக்கணும். அதுவும் சொல்லல. இவர் வந்து மேற்பார்வை பண்ணுவாராம். இந்த வாட்ச் டாக் இருக்காருல, இவரோட ஹிஸ்டரி என்னன்னு நான் பின்னாடி வரேன். மலை உச்சில வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டரை வந்து போலீஸ்காரங்க தடுத்துருக்காங்க. சரியா ஒரு முன்னாள் காவல்துறையில வேலை செஞ்ச அடிப்படையில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஆள் உடனே அவங்க சொல்றதுன்னா அவன் வேற, அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்காவது பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற, என் கலாச்சாரம். எல்லாருமே வேற வேலை பழப்பாங்க. வெண்ண அவர் வந்து லோகநாதன் வந்து டார்கெட் பண்றாரு. ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார். அவன் 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாது, ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகதவர் முட்டாலும் மிக அது வீரம்போ. நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டா பின்னாடி காலை வைக்கிற அந்த பழக்கமே வராது. பின்னாடி போக மாட்டாரு, முன்னாடி காலில் விழுந்துருவாரு. அந்த மாதிரி விழ போய் தான் அவர் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக அந்த சங் கும்பல் பரிவாருக்கு ஆதரவாக அவர் பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை காப்பி கேட் அப்படிங்கிறாரு. இதை பார்த்து இன்னொருத்தம் தொடரும் அப்படிங்கிறது அவர் கொடுக்குறாரு. அதே வெர்ஷனை இவர் வந்து வேற லாங்குவேஜ்ல சொல்றாரு. இந்த மாதிரி தியாகங்கள்லாம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கும்போது இன்னொருத்தன் வந்து இன்னும் நாமளும் இதை பேர் செஞ்சா நமக்கும் தியாகிகள் பட்டங்க இருக்கும். அதுல ரொம்ப தீவிரமா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு இதுதான் வரும். அடுத்த திருப்பி வரப்போ இன்னொருத்தன் வந்து இறப்பானான்னு இவங்க காத்துட்டு இருப்பாங்க. இல்ல இறக்குறதுக்கு தூண்டுதல் வேலையை எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து அச்சுராஜா செய்ய மாட்டாரு, அண்ணாமலை செய்ய மாட்டாரு, பொன்மாணிக்கவனும் செய்ய மாட்டாரு. காப்பி கேட் தற்கொலைகளும் இவங்களை யாருமே செய்ய மாட்டாங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கான காரணங்கள் அவரை குறிப்பிடுறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெரும் கவலைக்குள்ள விஷயமா மாறிச்சு. தமிழக அரசு அந்த குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நிவாரணங்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த நிகழ்வுல போய் அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்கள் கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ணாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அவங்களை விரட்டடிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா வந்து நேத்து முன்னாள் ரிட்டையர்ட் ஐஜி வந்து பொன்மாணிக்கவேல் அவர் அவங்க குடும்பத்தை போய் பார்த்திருந்தாரு. அவரு சம்பந்தமா ஒரு செய்தியை தான் நீங்க நம்ம பேச இருக்கிறோம். திரு பூர்ணச்சந்திரன் அவரோட இறப்பு முன் வச்சு உலகம் முழுக்க பெரும் வசூல் வேட்டையை நடத்துறதுக்கான ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டி இருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச இருக்கோம். இது குறித்து பேசுறதுக்காக ஊடகவியலாளர் தோழர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபமா வந்து மதுரையில பூர்ணச்சந்திரன் அவர் வந்து தற்கொலை செஞ்சு கொண்டாரு. அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ஒரு சோகத்தையும் ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தின விஷயம். அதுக்கான காரணங்கள் வந்து என்ன ஏதுன்றது ஆராயப்படுது. ஆனா இப்போ வரைக்கும் சொல்லப்படுற காரணம் வந்து திருப்பரங்குன்ற மலை உச்சியில வந்து தீபம் ஏற்றப்படாது, அதனாலதான் அவர் வந்து மன உளைச்சல் அது தற்கொலை செஞ்சு கொண்டாரு அப்படின்ற விஷயம் தான் சொல்லப்படுது. இந்த நிலையில வந்து தொடர்ச்சியா பாஜக சார்ந்தவர்கள், அவங்களோட பிற அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் சார்ந்தவர்கள்லாம் வந்து அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பணம் தராங்க, போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறாங்க. அதுவே வந்து ஒரு சந்தேகக்குரிய விஷயமா எல்லாரையும் பார்க்கப்படுது. அதை ஓகே இவங்க இருக்கிறாங்கன்னா அப்படின்ற ஒரு அச்சத்தோட அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நடவடிக்கையை. இந்த நிலையில கூடுதலா வந்து நேற்று முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர் வந்து அங்கே போய் பார்த்துருக்காரு, அந்த குடும்பத்தை பார்த்துருக்காரு. அவர் பேசின விஷயங்கள்லாம் இன்னும் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்களா இருக்குது. இதை வச்சு இன்னும் பல திட்டங்கள் இவங்க தீட்டி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவரு பிரஸ் மீட்ல யதார்த்தமா பேசுன்ற பேர்ல, உணர்ச்சி வசப்பட்டு பேசுன்ற பேர்ல உளறி இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? முதல்ல அந்த இறந்து போன நபர் அவர் குடும்பத்திற்கு நம்ம வந்து அவர் எந்த விஷயத்துக்காக இறந்திருந்தாலும் சரி, ஒரு அறியாமல் தான் அவர் இறந்ததை நம்ம கருதப்படணும். அதுக்கு அவருடைய குடும்பம் வந்து அதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வரணும். பெரிய இழப்பு. அது இழப்பு தான். 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து டிஎம்கே குடும்பத்துல இருந்து வந்தவர். ஒருத்தர் திருப்பரங்குன்ற மலைக்காக இவர்களுடைய சொல்லாடலுக்கு பலியாகி இவர் வந்து இறந்திருக்கிறார். அவ்வளவுதான். இதுல வந்து தற்கொலை அப்படின்னு சொல்றது இதெல்லாம் 2வது விஷயம். இது வந்து திட்டமிட்ட சதின்னு நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எப்போ அங்க முருகன் மன்னர் நடந்ததோ அப்பொழுது இருந்தே இந்த சதி திட்டம் வந்து பல உயிர்களை வாங்க போதுன்னு சொன்னா அதுல முதல் பலியாக இந்த உயிர் விழுந்துள்ளது, விழ வைக்கப்பட்டுள்ளது. அவர் தற்கொலை பண்ணல, தற்கொலை செய்ய வைக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதுதான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதற்கு முன்னாடி இந்த தற்கொலை நிகழ்ந்ததுமே உடனடியாக அங்க போன அர்ஜுன் சம்பத் முதற்கொண்டு என்னென்ன பிஜேபி சங்கி பரிவார்கள் யாரெல்லாம் போனாங்களோ அத்தனை பேரையும் அவர்கள் குடும்பத்தினர் தயவு செய்து சாவு வீட்டில் வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது, அனைத்து ப்ரொசீஜர்களும் முடிந்து விட்டது, நீங்க கிளம்புங்கன்னு உட்கார்ந்து போராட்டம் செஞ்சவங்களை விரட்டி விட்டாங்க. பொதுவா எல்லா இடத்துலையும் என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தினர் தான் போராடுவாங்க. இங்க வந்து சம்பந்தமே இல்லாம வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து அதுல பெரியாரை இழுக்கிறாங்க, பெரியாரை சிலையை அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறத விட வெறுப்பை எப்படி பரப்ப முடியும் அப்படின்னு பேசினாங்க. அந்த குடும்பத்தினும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்கள வந்து நீங்க கிளம்புங்கன்னு எல்லா மீடியா முன்னாடியுமே கேமரா முன்னாடியே வந்து
வெளியில் அனுப்பின வீடியோ, அது விரட்டி அடித்த வீடியோ, வெளியில் அனுப்புன்னு சொல்லக்கூடாது, விரட்டி அடித்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. இது தமிழ்நாடு அப்படிங்க போய் தான் இந்த விஷயம்லாம் நடந்தது. இல்லைன்னா இது வேற மாநிலத்தில் நடந்திருந்துன்னா அது தொடர்ந்து ஒரு கலவரமே வந்திருக்கும். மதுரை வந்து அன்னைக்கு வந்து தீ ஆயிருக்கும். மதுரை வந்து கண்ணகிக்கு அப்புறம் தீப்பெட்டி எரிஞ்சுதான் அன்னைக்கு பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ணிருப்பாங்க. இல்ல இவர் வந்து நீங்க சொல்றதுதான், நீங்க இப்ப என்ன நடந்திருக்கும்னு சொல்றீங்களோ அதுக்கு முயற்சி செய்யற மாதிரி தான் பொன்மாணிக்கல் அவர் இந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இவரை பார்க்க இந்துவா பிறந்த எல்லாரும் வரணும், வெளிநாட்டுல இருந்துலாம் வரணும், ஸ்டாலின் ஏன் வரல, உங்க கட்சியில ஒருத்தன் சத்தம் கூட வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஏன் வரல, மோடி வரணும், பவன் கல்யாண் வரணும், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வரணும், நான் ஒரு தேதி அறிவிக்கிறேன், அந்த தேதியில குறிப்பிட்ட தேதியில எல்லாருமே வரணும்ன்றாரு. ஏன் அப்படி வரணும் அப்படின்னா, இது வந்து எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி சூசைட் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஈகோயிஸ்ட் சூசைடு, ஒரு தனிப்பட்ட ஈகோ காரணமாக சூசைட் பண்ணிக்கிற விஷயங்கள். ஆனா இது வந்து ஒரு பொது நலனுக்காக ஒரு ஈகோ நடந்திருக்கு, ஒரு வந்து சூசைட் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது. ஒரு இந்து மதத்தோட நல்லதுக்காக ஒருத்தர் வந்து உயிரை விட்டுருக்கிறாரு. இதை நீங்க வந்து எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கணும். மதுரைக்கு பக்கம் வந்தீங்கனாலே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடும். அது பொதுவா போயிட்டு வருது. ஆனா ஒரு நாள் முடிவு பண்ணி அன்னைக்கு எல்லாருமே வரணும்ன்றாங்க. இது வந்து ஒரு பொதுநலனோட பண்ண பொதுநலம். எது பொதுநலம்? ஸ்கூல் திறக்கல, காலேஜ் திறக்கல, எய்ம்ஸ் அங்கே திறக்கல, அதுக்கு யாரும் போராடினாங்களா? இந்த இந்து முன்னணி எதுவும் போராடினாங்களா? இந்து மக்களுக்காக தானே. அது மெஜாரிட்டி இந்து மக்கள் தானே வசிக்கிறாங்க. எது பொதுநலம்? பொதுநலம் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றியாச்சு, அதுதான் உண்மை. இப்போது வரை தீபம் ஏற்றப்படவில்லை, அதனால சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்கல்ல. தீபம் ஏற்றப்படவில்லைன்னு சொன்னேன். ஆமா, தீபம் ஏற்றப்பட்டது. 100 வருஷமா எங்க ஏற்றினவங்களும் அதை ஏற்றிட்டாங்க. எல்லாரும் ரோட்ல வலது பக்கம் இடது பக்கம் போறதுக்கு ரூல்ஸ் உண்டா இல்லைங்களா? இடது பக்கம் போற ரூல்ஸ் அப்படிதானே. அந்த ரூல் படி அங்க தீபம் ஏத்தியாச்சு, இடது பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப ராம ரவிக்குமார் வந்து ஆப்போசிட் ரோட்ல வந்துட்டு வலது பக்கமா வந்துட்டு நாமெல்லாம் வலது பக்கமா போகணும், வலது பக்கம் போனாதான் நம்ம இந்து அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அது கோர்ட்ல ஒரு வரைக்கும் கூட சந்தன கூட உங்களுக்கு நடத்த அனுமதி தரீங்க, ஆனா தீபம் ஏத்த அனுமதி தரல, ஏத்தப்படலன்றத பதிவு இல்லையே. அதாவது அங்க என்ன நடந்தது, தீபம் ஏற்றப்பட்டது போல இங்க வந்து அந்த சந்தன கூடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது ரெண்டுமே ஈக்குவலா நடந்திருக்குது. இந்துக்களுக்கு தேவையான மரியாதை, இந்துக்களுக்கு அந்த கடவுளுக்கான மரியாதை, மதிப்பு, அந்த தீபம் ஏற்றல், இது வந்து அங்க இருக்கிற ஆகம விதிப்படி பட்டர்கள், அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டபடி நடந்திருக்குது. இந்த பக்கம் இவர்கள் இஸ்லாமியர்கள் என்ன சடங்கு செய்யணுமோ அதையும் நேற்று செய்யறதுக்கு அனுமதிட்டாங்க. இதை கடந்து நான் வலது பக்கமா தான் வருவேன், நீ ரூலை மாத்து அப்படின்னு ஒரு குரூப் வருது பாத்தீங்களா, அந்த குரூப்புக்கு தான் வந்து தடை. அந்த குரூப்போட ஒரு எச்சமாக தான் அந்த குரூப்ல இறந்து போன பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவரு இவரை வைத்து பிண அரசியல் பண்றது. அதாவது எப்போ பணம் வரும், எப்போ அரசியல் பண்ணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வந்து பாரம்பரியமான வழக்கமான நடவடிக்கை. இப்ப டிஎம்கேல இருந்து ஸ்டாலினே வரல, அவர் டிஎம்கே கட்சிக்காரர் தானே அப்படிங்கன்னா, டிஎம்கே ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. பொதுநலன் சார்ந்த காரணம். ஸ்டாலின் வர மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து நிற்பாங்க. அனிதா இறந்து போனாங்க, ஸ்டாலினா வந்து நின்னாரு. ஸ்டாலினுக்கு முன்னாடி பொதுமக்கள் நின்னாங்க. முத்துக்குமார் இறந்து போனார், தமிழ் ஈழத்திற்காக இறந்து போனார். அந்த நேரத்துல ஸ்டாலினா வந்து நின்னாரு, இல்ல ஜெயலலிதா வந்து நின்னாங்களா, இல்ல மோடி வந்து நின்னாரா, இல்ல மன்மோகன் சிங் வந்து நின்னாங்களா? யார் வந்து நின்னா? பொதுமக்கள் வந்து நிற்பாங்க. பொதுமக்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் அது வந்து பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அங்கங்க கருத்து பரவுது. நாமளே மதுரையில பைட் எடுத்தோம், ஏகப்பட்ட தனிநபர்களை சந்திச்சு பேசணும். கடைக்காரங்க, பூ விற்கிறாக்கா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்க எங்க மாமா மச்சானா பழகுறோம். இது புதுசா ஒரு குரூப் வந்து பாஜக சார்ந்தவங்களே. ஆமா, பாஜக சார்ந்தவங்களே அவனால வந்து இப்படி சொல்ல முடியல, சொல்லவே முடியாது. இந்த தமிழ்நாடு அது அப்படிதான். அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம், இந்து முஸ்லீம் கலவரத்தை கிரியேட் பண்ணலாம், இல்ல இது வந்து திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணலாம், நம்ம இங்க அதை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஆஸ்திரேலியால வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்ததுல, தீவிரவாதிகள் நடத்தின துப்பாக்கி சூடு, அதை வந்து ஒருத்தர் தடுக்க போனார்ல. ஆமா, அவரு கூட வந்து சூசைட் அட்டெம்ப்ட் தான். இது பக்கா சூசைட். இது அவரை விட இதை வந்து அது சூசைட் அட்டெம்ப்ட் கிடையாதுங்க. 2 பேர் வந்து பொதுமக்கள் மேல வந்து சடமரியா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட இங்க மும்பைல நடந்த மாதிரி, பெகல்காம்ல நடந்த மாதிரி அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அங்க ஒருத்தன் தான் உயிரை பணையம் வச்சு, தான் உயிர் போவதுக்கு வாய்ப்பு இருந்து தெரிஞ்சும் அந்த தீவிரவாதியை மடக்கி பிடிச்சு துப்பாக்கியும் பிடிங்கிட்டு அவனை கொல்லாம, துப்பாக்கி தூர வச்சுட்டு அவனை கொல்லாம செருப்பு களத்தை அடிக்கிற மாதிரி தான் அவர் செஞ்சாரே தவிர அவர் யார் உயிரையும் எடுக்கவும் இல்லை, தான் உயிரை கொடுக்கவும் இல்லை. அவர் கொடுத்திருந்தாலும் அது பொதுமக்களுக்கான உயிர். ஆமா, சில பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆக்ஷன். ஆமா, இவ்வளவுக்கும் அதை காப்பாற்ற ஒரு இஸ்லாமியர் சரிதானே. இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம். நீங்கெல்லாம் சங்கிகள் வந்து அவர் வந்து பிடிக்க போனது வந்து எட்வர்டு அப்படின்லாம் வந்து பொய் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைக்கிறபடி அவர் பேர் வந்து ஒரு இஸ்லாமிய பேர் வெளியாகுது. டோட்டலா அன்னைக்கு சங்கிகள் உடனே ஆஃப் ஆயிட்டாங்க. அவர் வந்து அந்த நாடு ஹீரோன்னு கொண்டாடுது. ஏன்னா அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறாங்க. அது யூதர்கள் அவன் பார்க்கல, யூதர்கள்லாம் அவங்க விரட்டி அடிக்கிறாங்க இஸ்ரேல்ல, அதன் காசால குண்டுமலை பொழிறாங்க. அவன் அப்படி பார்க்கல. அவர் வந்து மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாரு. இன்னொரு சக மனிதன் உயிர் போகுது அப்படின்னு காப்பாத்துறாரு. சக மனிதன் உயிர் போகுதுன்னு காப்பாத்தினவனையும்
இங்க வந்து ஒரு மலை உச்சியில ஒரு தீபம் ஏத்தலன்னு பொய்யாக இவர்கள் பரப்பிய வதந்திகளுக்கு பலியான ஒருத்தரையும் ஒப்பிடுவது தவறு. பொன்மாணிக்கவேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இதை எப்படியாவது நான் வந்து இந்த இந்துக்கள் அப்படின்னு நாம வந்து அந்த முருகன் மாநாட்டுல பேட்டி எடுத்தோம். இந்துன்னு உணராதவங்கள பொட்டன்னு சொன்னாங்கல்ல, அதை இவர் வேற வருஷனா பேசுறாரு. அது ஒரு சாதாரணமான பிரெயின் வாஷ் ஆன ஒருத்தன் பேசுறான். அவரு சாதாரணமா ஒரு இந்து தொழிலாளி உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிற பேசுறாரு. அவர் வந்து மூளை செலவு செய்யப்பட்டவர். ஆனா இந்த சங்கி எப்படின்னா, அந்த பொன்மாணிக்கவேல்ங்கிற சங்கி வந்து இன்டென்ஷனோட பேசுறாரு. ஏன்னா அவருக்கு இதுல ஆதாயம் இருக்குது. என்ன ஆதாயம்னு அவரே அந்த பேட்டியில வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து வளர்றாரு, வரிசையா வளர்றாரு, தன்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறாரு. ஆமா, அதை பத்தி தான் கேட்கணும். இப்போ அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுல குறிப்பா ஒருத்தர் நல்ல கேள்விதான் அது. திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்தணுன்ற கோரிக்கைக்காக இவரே தன்னை தீப்பந்தமா ஆக்கிட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுல நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விய ஃபார்வர்டா கேட்டாரு. அதுக்கு அவர் உடனே வந்து ஆமா என்ன சொல்ல போறேன்னா, தீவை ஏத்ததுக்காக தீப்பந்தமா எரிஞ்ச அவருடைய இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 பையலுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்ல நம்ம பிச்சை எடுக்க கூடாது. அவரோட பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களோட படிப்புக்கோ மத்ததுக்கோ போய் கவர்மெண்ட் பிச்சை எடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அதை நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர் 96 615 34 318 இந்த ஒரு நம்பர்ல அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு இவங்க பேர்ல அந்த குழந்தைங்க பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். அந்த வரக்கூடிய ஒரு ரூபா இருக்கு இல்லையா, எவ்வளவு ரூபா இருக்கு, அந்த துளிய கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்ச் டாக். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்துஸ் ஃபர்ஸ்ட் தமிழர் இருந்தாங்க, தமிழர் இல்ல இந்துஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பண்ணி, அப்புறமேட்டு ஆஸ்திரேலியா இந்தியூஸ், பிலிப்பைன்ஸ் இந்தியூஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்க இந்து மக்கள் என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு போன் நம்பர் தரேன், அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன், அந்த அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்றீங்க, எல்லாரும் பணம் போடுங்க. அந்த பணத்தை வந்து இவங்களுக்கு அது நீங்க எவ்வளவு போட்டீங்களோ அது எவ்வளவு கம்மியா இருந்தா சரி, அது ₹1 காணாம போன அளவுக்கு அதுக்கு நான் வாட்ச் டாக்கா நான் இருக்கிறேன், நான் அந்த பணத்தை பாதுகாக்கிறேன், பணத்தை போடுங்கன்னு ஒண்ணு பேசுறாரு. இறந்த வீடு ஒரு நாள் தான் ஆயிருக்குது, 2 நாள் தான் ஆயிருக்குது. அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஆதரவு சொல்லி வரணும்னு வந்துட்டு அரசு கொடுக்குற பணம் வேணாம், அது பிச்சை காசு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் போறேன், அதை நான் பாத்துக்கிறேன், இவரு அதை ஓன் பண்ண பாக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அதான் நீங்க சொன்னல, ஏதோ ஒரு வாட்ச் டாக்னு சொன்னீங்கல்ல, அதுல வாட்சை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் டாக்னாக பஞ்சு எச்ச டாக்னு வச்சுக்கலாமா, அப்படிதான் சொல்ல முடியும். அவர் நம்பர் கொடுத்தாரு 96615314 யாராருக்கெல்லாம் அந்த டாக்கிட்ட பேசணுமோ அதை பேசிக்கோங்க, வாட்ச் டாக்கிட்ட. சரிங்களா? அதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தோட துக்கத்துல வந்து அரசு பங்கேற்றிருக்குது. அரசு எப்படி பங்கேற்றிருக்குன்னா, பின்னாடி இருந்து நீ செஞ்ச தற்கொலை வந்து நியாயமானதில்லை, ஆனா உன் குடும்பத்திற்கான உன் குழந்தைகளுக்கான உதவி அவங்க செய்யணும். அது வந்து ஒரு இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு தப்பான சக்தி வந்து அதோட தூண்டுதலுக்கு இரையாகி இது பண்ணிருக்கிற. எப்படி கலாச்சாரத்துக்கு செத்தாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு போதனைக்கு செத்தவங்க தான். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அரசு வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணல, அதே நேரத்துல அவங்களை கைவிடவும் இல்லை. அதான் வந்து அவங்க அர்ஜுன் சம்பத் எல்லாரும் மறியல் போராட்டம் உட்கார்ந்தப்ப அவங்க குடும்பத்துல வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிட்டு தயவுசெய்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னது இந்த காரணத்தால தான். ஆனா இது இவருக்கு பத்தல, எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க, அதுக்கப்புறமா அர்ஜுன் சம்பத் இறக்கி விட்டுருக்காங்க, ராம ரவிக்குமார் வந்து மோகன்ஜி வரைக்கும். மோகன்ஜி ஒரு குழந்தைய கூட்டு வந்து அந்த பொன் குழந்தைய அந்த சின்ன பிள்ளைய கூட்டு வந்து அதை மீடியம் முன்னாடி வச்சு அந்த பிள்ளைக்கு பேச முடியல, இந்த பிள்ளைய காட்டி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பேசுறாரு. வெக்கம் கட்டவனா இருப்பான் போல. அவன் இவ்வளவு மோசமான ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து அவங்க அப்பாவோட சாவுல நீ அழாதமா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாப்ல. அவர்கிட்ட அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்கிறாப்ல, இது உண்மையா, இது உண்மையா, இது உண்மையா, இந்த கேவலமான யாருக்கு நிரூபிக்க கேட்கிறாப்ல, என்ன நிரூபிக்க கேட்கிறாப்ல? அதுதான் ஒரு கேவலமான அரசியல்ல மோகன்ஜி அப்படி பண்ணிட்டாரு. அண்ணாமலை வந்து காப்பி கேட் தற்கொலைகள் இது வந்து தொடரும் அப்படிங்கிறாரு. அதாவது காப்பி கேட் தற்கொலைகள் தொடரும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அந்த அதே மாதிரி பிரெயின் வாஷ் ஆன மக்களுக்கு எல்லாம் நாமளும் செய்யணும் போல, நாமளும் செஞ்சு நம்ம நிரூபிக்கணும் போல, இதெல்லாம் தொடரும் போல, அதுல நாமளும் இருக்கிறோம் போல, நம்ம இல்லைன்னா நம்ம வந்து இந்துவே இல்லை போல, பொட்டை அப்படின்னு நம்ம இல்லை போல. பொட்டங்கிற வார்த்தை நமக்கு உடன்பாடே கிடையாது, சுத்தமான உடன்பாடு. ஆனா இவர்கள் சொன்ன அர்த்தத்துல இருந்து அந்த மக்களுக்கு இது கடத்தப்படுது. இந்த பொன்மாணிக்கவேல் இந்த விஷயத்துல 2 விஷயம் பண்றாரு. ஒண்ணு, பிஜேபி இந்த சங் பரிவார் இவங்களுக்கு ஆதரவா இந்து அப்படிங்கிறத கலவரத்தை உருவாக்குறது கொண்டு போறாரு. அப்பொழுது கூட அவர் வந்து தமிழர் அப்படிங்கிற உணர்வை வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கரெக்டா இருக்காரு. ரிப்போர்ட்டர் வந்து தமிழர்னு சொல்லும் போது இவர் வந்து இல்ல அது இந்து அப்படிங்கிறாரு. நான் வந்து ஆஸ்திரேலியா இருந்துட்டு பேசுவேன், யூஎஸ் இருந்துட்டு பேசலாம், ஸ்ரீலங்கன்ல இருக்கிற இந்துக்கள்கிட்ட பேசணும், இது எல்லா இந்துக்கள்கிட்டையும் பேசி இவர் வந்து பணம் கலெக்ஷன் பண்ணுவாராம். இது வந்து எப்படின்னா, நம்மலாம் வந்து ஒரு உணர்வுல இருக்கும், என்னன்னா வடக்கு ஆதிக்கம் செலுத்தும் பொழுதுதான் நம்ம வந்து திராவிடர்கள் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மாண்பு இருக்குது, பண்பு இருக்குது, நாம அவங்களுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்வோம் அப்படின்னு தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கிற உணர்வு தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. சரிங்களா? அவர் வந்து ரிப்போர்ட்டர் வந்து திராவிடர்னா இன்னும் காண்டா இருப்பாரு. தமிழர் அப்படிங்கும் பொழுது ஆமாடா இதுதானே இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, தமிழரா இவங்க இருக்கானுங்க, அப்படி இருக்கக்கூடாது, இந்துவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜாதியா பிரியணும். அவர் அதே பேட்டியில அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு மறவர் குலத்துல இருந்து வந்தேன் அப்படிங்கிறாரு. இந்த பூர்ணச்சந்திரன் வந்து மறவர் குலம் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்றாரு. அதாவது ஜாதியாக அவர் ஏற்றுக்கொள்வார், மதமாக ஏற்றுக்கொள்வார்,
ஆனால் மொழியாக, தமிழனாக, திராவிடனாக இங்க இருக்கிற நல்லிணக்கம் உள்ள பொது சாதாரண மனிதனை வந்து அவர் பொன்மாணிக்கவேல் வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து அவருக்கு மனசே இல்லை. காரணம் என்னன்னா அவரோட இன்டென்ஷன் வந்து இங்க வந்து கலவரமாகணும். இப்ப என்ன அப்படின்னா பணம் வரணும். பணம் வந்து தமிழரா பிரிச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்து அப்படின்னா இந்து பிராமின்ஸும் வரணும் அப்படிங்கிறாப்ல. ஏன்னா அவங்க தான் வந்து யூஎஸ்ல அதிகமா இருக்கிறாங்க. சரிங்களா? இங்க இருந்து எவனாவது இந்துன்னு எவனாவது காசு அனுப்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு உழைக்கும் இருக்கும். அவனுக்கு வந்து இன்னைக்கு வேலை என்னதோ அதை தான் பார்ப்பான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னது, எனக்கு வந்து எக்ஸாம் வந்து என் பிள்ளைக்கு வந்து எப்படி படிக்க வைக்கணும், அப்படிதான் நம்மளோட தமிழர்கள் நம்மளோட நாட்டுல வந்து பண்ணிட்டு இருப்பான். ஆனா இதனை கடந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. பணம் சம்பாதித்ததும் ஒரு மனுஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல இந்து அப்படின்னு ஒரு விஷத்தை தூக்கி சொல்லுவான். நாமெல்லாம் இந்து பாரு, நம்ம ஜாதியை சேர்ந்தவன் செத்து போயிட்டான், பாரு நம்ம இந்து ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுக்கு பணம் அனுப்பு அப்படின்னு. குறைந்தபட்சம் நீ வந்து இவங்களோட இவங்க அக்கௌண்டையா சொல்லிருக்கணும், இல்ல இவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு இருக்கணும். அதுவும் சொல்லல. இவர் வந்து மேற்பார்வை பண்ணுவாரான். இவரோட ஹிஸ்டரி என்னன்னு நான் பின்னாடி வரேன். இந்த வாட்ச் டாக்னு இருக்காருல, போலீஸா இருந்து இவர் என்ன கிழிச்சாங்க நான் அப்புறமா வரேன். இதுல ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொல்றாரு என்னன்னா, கவர்மெண்ட் இருந்து எதுக்கு பைசா வாங்கணும்? கவர்மெண்ட் நம்மளோட வேலைக்காரங்க தானே, நாம கொடுத்த காசுல தானே அவனை வேலை பார்க்கணுங்க. அவன்கிட்ட இருந்து வாங்குறது வந்து பிச்சை காசு அப்படிங்கிற. ஏன்னா நான் காசு கொடுக்குறேன், நம்ம காசை நான் திருப்பி வாங்குறேன். மீன்ஸ் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அது எப்படி பிச்சை காசு ஆகும்? லாஜிக்கே இல்லாம பேசுற, ஆனா ஆவேசமா பேசுற. என்னன்னா நீ உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி, உனக்கு மட்டும்தான் இங்க வந்து அன்பும் பாசமும் அக்கறையும் இந்து சமூகத்தின் மேல இருக்கிற மாதிரி, இந்த சக மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசுறேன். ஆனா பேசுறதெல்லாம் ஃபேக், பேசுறதெல்லாம் இன்டென்ஷனோட பேசுறேன், பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. அவரை பொறுத்தவரையில இங்க வந்து இந்து அப்படிங்கிறதோ விதைக்கணும். ஆமா, இல்ல அது எப்படி விதைக்கணும்னு நான் பாக்குறேன். எப்படி விதைக்கிறான்னு பாக்குறேன்னா, ஒரு தவறான வரலாற்று சின்னமா, அதாவது இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்த விடல, அதை விடணும்ன்றதுக்காக, அப்படி ஏத்த விடலன்ற இதுக்காக ஆதங்கத்துல ஒரு இந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தவறான வரலாற்றை வந்து பதிவு செய்யணும். அப்படின்றது அதன் பேர்ல ஒரு கல்லா கட்டி இங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இங்க இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளை அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இது வெளிப்படையா அவர் பேசுறது தெரியுது. அதான் அந்த இன்டென்ஷன்ல அவர் கூடுதலா அவர் வந்து தனக்கும் வரவு பாக்குறாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நீ குழந்தைய பாக்கணும், உனக்கு உன் கையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏங்க அதுதான் தீபம் ஆகி போச்சு, மனித தீபமாயிட்டேன். நீயே தீபமா இருக்க வேண்டியதானே. இந்த தற்கொலைகளை நீ வந்து இவ்வளவு ஊக்குவிக்கிற, என்னாலமா அது ஒரு பெரிய விஷயம் பேசுறேன். ஆமா, அது ஒரு பெரிய விஷயம், பயங்கரமா நீ ஊக்குவிக்கிற. நான் வந்து ஒண்ணும் இல்ல, ஏஐட்ட கேட்டா ஏஐ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுதல் அடங்கும் அப்படின்னு இவரோட பேச்சை வந்து ஏஐ சொல்லுது. அதாவது பொன்மாணிக்கவேல் பேசுறதுதான். ஏன்னா அவர் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து குளோரிஃபை பண்றாரு, தற்கொலை வந்து குளோரிஃபை பண்றாரு. இங்க யாருமே தற்கொலை ஏத்துக்கிறது, நம்ம முத்துக்குமார் ஆகட்டும், அனிதா ஆகட்டும், செங்கோடி ஆகட்டும், எல்லாருமே. ஆனா அவருடைய காரணங்களே வேற. அனிதா வந்து பெரிய போராட்டம் போராடி அது முடியாத நிலையில வந்து இருந்தாங்க. இங்க வந்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து இவங்க வந்து மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ளாக அவரை வந்து என்ன சொல்றது, பிரெயின் வாஷ் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் தான். நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்து ஓட்டு போடுறதும் சரி, வாட்ஸ்அப்பை பார்த்து மோடி தான் வந்து விஸ்வகுருஜின் நம்புறதும் சரி, வாட்ஸ்அப்பை பார்த்து தற்கொலை பண்றதும் சரி, அந்த அளவுக்கு இவருடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வேகமா பரப்பி இருக்குது. அதுல பலியானவர் தான் இந்த பூர்ணச்சந்திரன். அந்த பலியை வந்து இவர் வந்து ஹீரோயிசமா கொண்டாடுறது, அதை தூண்டுறதுங்கிறது, இன்னும் 4 பேர் இறக்கணுங்கிறது அவரோட பேச்சுல இருக்குதே தவிர இதை நிறுத்தணும், இதை தடுக்கணும், இன்னும் 2 குழந்தைங்க வந்து அப்பா இல்லாம ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை இருக்கும் கொஞ்சம் கூட இல்லை. ஆமா, ஒரு பொறுப்பான ஆள் வந்து அதை என்ன பண்ணிருக்கோம், இவரு ஓகே ஒரு நோக்கங்கள் ஓகே நல்லதா இருக்கலாம், ஆனா இவர் பண்ண விஷயம் தப்பு. ஆனா இவர் இல்ல யாருமே வந்து அங்க வந்து அண்ணாமலை காப்பி கேட் அப்படிங்கிறாரு. காப்பி கேட் இது வந்து தொடரும், காப்பி கேட் இதை பார்த்து இன்னொருத்தவங்க தொடரும் அப்படிங்கிறது அவரு கொடுக்குறாரு. சமிக்ஜை அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல, இது அப்படிதான் நடக்கும். யாரு கலவரம் நடந்த பொழுது அன்புமணி இதை மாதிரி சொல்லியிருக்காரு, மோடி இதை மாதிரி சொல்லியிருக்காரு, ஏதோ கோவத்துல செஞ்சுட்டாங்க அது தொடரும், அதை கண்டுக்காதீங்க மாதிரி. இவர் வந்து ஏதோ வந்து காப்பி கேட் தற்கொலைகள் தொடரும் அப்படின்னு தான் இவங்க வந்து பதிவு பண்றாங்க. அதே வெர்ஷனை இவர் வந்து வேற லாங்குவேஜ்ல சொல்றாரு. இந்த மாதிரி தியாகங்கள்லாம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கும் போது இன்னொருத்தன் வந்து இன்னும் நாமளும் இதை மாதிரி செஞ்சா நமக்கும் தியாகின்னு ஒரு பட்டம் கிடைக்கும். அதுல ரொம்ப தீவிரமா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த இதுதான் வரும். அடுத்த திருப்பி வரப்போ இன்னொருத்தன் வந்து இறப்பானான்னு இவங்க காத்துட்டு இருப்பாங்க. இல்ல இறக்குறதுக்கு தூண்டுதல் வேலையை எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து அச்சிராஜா செய்ய மாட்டாரு, அண்ணாமலை செய்ய மாட்டாரு, காப்பி கேட்டாக பொன்மாணிக்கவேல் செய்ய மாட்டாரு. காப்பி கேட் தற்கொலைகளும் இவங்களை யாருமே செய்ய மாட்டாங்க. மறிக்க போவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறவர் குலத்திலிருந்து பூர்ணச்சந்திரன், இல்ல தேவேந்திர குலத்திலிருந்து இன்னொரு பூர்ணச்சந்திரன், இல்லைன்னா நாடார் சமூகத்திலிருந்து இன்னொரு பூர்ணச்சந்திரன். இப்படியாக நாம் தான் மறிப்போமே தவிர எந்த பாப்பானும் இல்ல இவர்களை இந்த அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பொன்மாணிக்கவேலோ இல்ல எச்ராஜாவோ இல்ல அண்ணாமலையோ இல்ல நயினார் நாகேந்திரனோ இதை செய்ய போறது இல்ல. அதனால மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். குறிப்பாக நீங்க வந்து இந்து மதத்தை காப்போன்னு ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க அடிபட்டு இருந்தா கூட
தயவு செய்து நீங்க சண்டை போடுங்க, சண்டை போடுறதுக்கு இங்க சட்ட ரீதியா சட்ட ரீதியா போராடலாம் பண்ணுங்க, எல்லாம் ஆமா, பண்ணுங்க. கிரவுண்ட்ல நாங்க போராடுங்க, சண்டை போடுங்க, நீதிமன்றத்துல போடுங்க. ஆனா தற்கொலை வந்து அதுக்கு தீர்வு கிடையாது. தற்கொலையில உங்க தற்கொலையில மீன் பிடிக்க போறது வந்து டிஎம்கே கவர்மெண்டோ இல்ல வேற யாரோ இல்ல, முழுக்க முழுக்க உங்களை வச்சு சம்பாதிக்க போறதும் உங்களை வச்சு தன்னோட ஓட்டு அரசியல பெருக்க போறதும் கட்சியும் சங் பரிவார கும்பலும் தான். அதே பிரஸ் மீட்ல பொன்மாணிகள் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அது இன்னும் என்னடா, ஒரு முன்னாள் ஐஜி இப்படி பேச முடியுமா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இப்படி பேச முடியுமான்றது. அரசு உத்தியோகத்துல இருந்தவங்க இல்ல காவல்துறையில இருந்தவங்க, நீதித்துறையில இருந்தவங்க கூட ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக பேசுவாங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் அப்படி பேசுவாங்களா தெரியல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கிட்ட கேட்கறாங்க பொன்மாணிகள் கிட்ட, நீங்க ஏற்கனவே வந்து காவல்துறையில பணியாற்றி இருக்கிறீங்க, நீங்க ஒரு காவல்துறையில பணியாற்றின அடிப்படையில அன்னைக்கு காவல்துறை செஞ்ச நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு, மலை உச்சியில வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டரை வந்து அன்னைக்கு போலீஸ்காரங்க தடுத்துருக்காங்க. சரியா ஒரு முன்னாள் காவல்துறையில வேலை செஞ்ச அடிப்படையில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க கேக்குறாரு. அதுக்கு ஆளு உடனே அவங்க சொல்றதுன்னா அவன் வேற, அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்காவது பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற, என் கலாச்சாரம். அவங்க யார், அவங்க சொல்றதுலாம் நான் ஏன் கேட்கணும்? நான் அங்க இருந்திருந்தா என்ன, அது அது ஒரு மாதிரி நகைச்சுவை. ஃபர்ஸ்ட் சொல்றது நகைச்சுவையா இருக்குது. என்னன்னா அவரே கேட்கிறாரு, அப்படி கேட்காதீங்க, நான் அந்த இடத்துல அதிகாரியா நின்று இருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? அவர் ஹீரோயிக் மூமெண்டா கேட்கறாப்ல. கேளுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன்னு ஒரு சொல்றாரு. கேட்டாதான் சொல்லுவேன்னு சொல்றாரு. யாருமே கேட்கல. மறுபடியும் சரி நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை கேட்டாரு. கேட்டாதான் சொல்லுவேன், யாரும் கேட்கலன்னு பரவாயில்ல, கேட்கல நானே சொல்லுன்னு சொல்றாரு. நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கல, நானே சொல்றேன். I am a servant of law and I am not a servant of government. ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார்? அவருக்கு வந்து இந்த பூனை மிஸ் துடிச்சிருக்கு, தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. பொதுவா நம்ம வந்து அதை காமெடியா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரை பொறுத்தவரையில தன்னை ஒரு ஹீரோயிக் பிம்பமா நிறுவனாதான் அந்த பணம்லாம் வரும். புரியுதுங்களா? நீங்க நான் வந்து ஒரு பெரிய ஆளு, நான் வந்து இப்படிலாம் செஞ்சிருப்பேன், இல்லை நான் அப்படிலாம் செஞ்சேன் அப்படிங்கிற நிரூபிச்சாதான் உங்களை நம்புவான். அதை நம்புறதுக்கு ஒரு பிட்ட போறாருன்னா, நான் மற்றும் அன்று வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்திருந்தா நான் வந்து ஃபர்ஸ்ட் லாவை தான் ஒபே பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதே லா தான்டா 144. அந்த 144 போட்டது அரசு தான் போட்டிருக்குது. அரசு வந்து லா அடிப்படையில தான் இயங்குது. புரியுது தானே? அரசு வந்து தன்னிச்சையா செயல்படாதுல்ல, அவங்களும் லா அடிப்படையில தானே இறங்கியிருக்காங்க. அப்ப நீ வந்து பொதுமக்கள் அந்த நேரத்துல நீ என்ன மாதிரி டிசிஷன் எடுத்துக்கணும்? அன்னைக்கு இருந்தவர் லோகநாதன். இவர் என்ன சொல்றாரு, என் ரத்தம் வேற, நான் வந்து நான் வேற ஆளுக்கு பிறந்தா அவன் வேற ஆளுக்கு பிறந்தான். இங்கேயும் அவர் வந்து பிரிவினை தான் பண்றாரு, ஜாதி பிரிவினை இல்ல மத பிரிவினை. அவர் வந்து லோகநாதன் வந்து டார்கெட் பண்றாரு. இது வந்து இந்த மாதிரி சக போலீஸ். எங்க பிறப்புக்கு வந்து 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாது, ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகதவர் முட்டாலும் மிக அது வீரம். நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டா பின்னாடி காலை வைக்கிற அந்த பழக்கமே வராது. அவன் முன்னாடி குப்புறப்படுத்து. எத்தனை பேர் செத்தாலும் நாங்க இல்ல பின்னாடி போக மாட்டாரு, முன்னாடி காலில் விழுந்துருவாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி விழ போய் தான் அவர் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக, அந்த சங் கும்பல் பரிவாருக்கு ஆதரவாக அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு சிபிஐ வழக்குல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அந்த கேஸ் ஆனதுக்கு காரணமும் ஆமா. சிலை கடத்தல் வழக்குல போலீஸ் ஆபீசர் மாதிரி எங்கேயாவது கேஸ் நடக்குமா? குப்புற விழுறாருல, குப்புற விழுந்துதான் வந்து தன்னோட சிபிஐ வழக்கு வந்து வெளில வந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அங்க வந்து லாலம் பார்க்க போறது இல்ல. எதிர்த்தாப்புல நிக்கிறது யாரு? ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா, நம்ம ஆளு அவரு. அப்புறமா ராமரவிக்குமார், ஐயோ இது நமக்கு படி அளக்கிற இன்னொரு தெய்வம்ல. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை செய்வங்கிறது தான் பொன்மாணிக்கவேல். இங்க வந்து மீடியா முன்னாடி, மைக்கு முன்னாடி நான் லா படி நடப்பேன், கீபடி நடப்பேன் அப்படின்னா உன் லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வரிசை ஹிஸ்டரியா இருக்குது. எடுத்து பார்த்தா காரி துப்பலான்னு தோணுது. ஒரு லோகநாதன் இருக்காருல்ல, அன்னைக்கு அதை தமிழ்நாடே வந்து ஒரு பெரிய அபாயத்துல இருந்து இது பண்ணிட்டாருன்னு அதாவது அவர் பண்ணதுதான் ஒரு தைரியமா நடவடிக்கை. இவர் என்ன சொல்ற தைரியமா நடவடிக்கைன்னா, 10 பேர் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓடி இருக்க மாட்டேன், அது நீ முட்டாள் தானே நினைக்கணும்னு சொல்லலாம், ஆனா அதான் வீரம் நான் சொல்லுவேன்னு சொல்லி பொன்மாணிகள் சொல்றாங்க. 10 பேர் செத்தாலும் பரவாயில்ல, 10 பேர் செத்தாலும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பூர்ணச்சந்திரன். இன்னும் 9 பேலன்ஸ். அந்த இடத்துல கலவரம் நடந்து அதத்தாங்க அன்னைக்கு கொடுக்க வேண்டியது லேட்டா கொடுத்துருக்காங்க, லேட்டா வாங்கிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ஒருத்தன் சாவறத பத்தி எந்த கவலை இல்லை. ஆனா இங்க வந்து கவலைப்படுற மாதிரி அந்த அம்மா இறந்து போனவரோட பூர்ணச்சந்திரன் அம்மா தலையில கை வச்சு பேசுறது இதெல்லாம் ஓவர் ஆக்டிங். அவங்களுக்கு இழப்பை பத்தி கவலை இல்லை. இழப்பு தனக்கு நிகழக்கூடாது, என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு சக இந்துக்கு நிகழணும், அதை வச்சு நான் பொழைக்கிறேன். அப்படிப்பட்ட அவரு அன்னைக்கு லோகநாதன் அவரு பேசினது இருக்குல்ல, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, கோட்டாராவே இருக்கட்டும், நாங்க அலோவ் பண்ண முடியாது, நாங்க என்ன பின்வழிகளோ நாங்க அதை எதிர்பார்த்துக்கிறோம், நாங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் சொன்னது இருக்குல்ல, அதுதானே தைரியம். ஆமா, அதுதான் தைரியம். அதை வந்து அது அவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இழிவுபடுத்துறாருன்னா, நான் வேற ஆளுக்கு பிறந்தேன், அவன் வேற ஆளுக்கு பிறந்தான், எல்லாருமே வேற ஆளுக்கு பழப்பாங்க. வெண்ண அதான உண்மை. நீங்க ஒரு ஆளுக்கு இருப்பீங்க, நான் ஒரு ஆளுக்கு பிறப்பேன், அதான உண்மை. அதுல என்னடா அவரும் வந்து போலீஸ் ஆபீசர் தானே, ஒன்னே மாதிரி தானே செலக்ஷன் ஆகி வந்திருக்காப்ல. அவர் என்ன சும்மா அப்படியே வந்துட்டாரா? எல்லா செலக்ஷன் முடிச்சு இந்த இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணிக்கிறார். அன்னைக்கு வந்து அவ்வளோ பிரச்சனையிலையும் அவர் ஹேண்டில் பண்ணது வந்து நலன், பொதுமக்கள் நலன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவன் தான் சரியான போலீஸ், அவர் தான் சரியான போலீஸ். லோகநாதன் என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர் ரத்தம் கருப்பு ரத்தமே ஓட்டுங்க, இல்ல அவர் ரத்தம் வேற ஏதோ விலங்கு காவி கலர்லயே கூட ஓட்டும். அன்னைக்கு அந்த ஆளு செஞ்சது வந்து
தைரியமான சரியான நிகழ்ச்சி. தைரியம் மட்டுமே பத்தாது. தைரியம்னா அதான் அவரே சொல்றாரு, தற்கொலை பண்ற கூட தைரியம் அப்படின்னு தான் ஏற்றி விடுறாப்புல. அந்த தைரியம் இல்ல. இந்த தைரியம் வந்து எனக்கே பின்னாடி பிரச்சனை வரும், நான் கோர்ட்ல போய் ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி நிக்க வேண்டியிருக்கும், பட் எனக்கு இங்க கலவரம் நடக்கக்கூடாது. ஏன் என்னோட லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல, என்னோட கண்ட்ரோல்ல வந்து இங்க இருக்கக்கூடாது, என் கமாண்ட் கண்ட்ரோல் இப்படிதான் இருக்கும்ட்டு அன்னைக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் லோகநாதன் அவர் முன்னாடி இவங்களாம் மாட்டு மூத்திரம் குடிக்க வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச லோகநாதன் சார் எங்க போறான்னு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்ன சொல்ல, எதுக்கு சொல்ல வரீங்க? லோகநாதன் பார்த்து நல்ல புத்திமதி, 4 புத்திமதி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் வாங்கிட்டா நல்லது. இனி யாரும் சங்கி ஆபீசர் உள்ள இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கத்துக்கலாம் விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இந்த அளவுக்கு வந்து பேசுறதுக்கு இந்து மதம் புனிதம், இந்து மதத்தோட நலன், இதை பாதுகாக்கிறது குறித்து பேசுற அளவுக்கு தகுதியான ஆள் தானா பொன்மாணிக்கவேல்? ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நினைவு இல்ல அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படி வந்து பேசுறாருன்னு புதுசா யாருன்னா அவரை பார்த்தாங்கன்னா அவர் எப்படி பண்றாரு? இந்த பொன்மாணிக்கவேல் அப்படிங்கிறது சிலை கடத்தல் அப்படிங்கிற பேர்ல அடிக்கடி அடிபட்டுட்டே இருக்கும். நாமளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து அவர் திடீர்னு வந்து இந்து மதம், இந்து கடவுள் என்ன, அப்போ அந்த சிலைகள்லாம் இந்து சிலைகள் தானே. அந்த சிலை கடத்தல் வழக்குல இவர் பேர் வந்து முன்னாடி இருக்குது. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துமே இவருடைய பேர் இருக்குதுன்னா அப்போட யோக்கியதை என்னங்கிறது இது சின்ன சாம்பிள். முக்கியமான குற்றவாளிகளோட டைப்ல இருந்துட்டு அவங்க காப்பாற்றுற வேலையை ஆமா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, 2008 இருந்து ஒரு காதர் பாட்ஷா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இதை வந்து சிலை கடத்தல்களை வந்து துப்பறிஞ்சு ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வந்து தூக்குறாப்ல. அந்த ஆள் வந்து பேர் வந்து சுபாஷ் சந்த் கபூர் அப்படின்னு ஒருத்தர். அவரை தூக்கிட்டு வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி இங்க உள்ள தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமாக தான் வந்து இவர் வந்து அந்த கேஸ் எடுத்தார். இவர் தான் அப்போ வந்து சிலை கடத்தலுக்கு பொறுப்பதிகாரியா இவர் வராரு பொன்மாணிக்கவேல். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாரு. காதர் பாட்ஷா பிடிச்சதை, காதர் பாட்ஷா ஒரு முஸ்லீம், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் பிடிச்சதை இவர் வந்து தான் பிடிச்சிட்டு வந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துறாரு. 2011 இதுக்கு தீர்ப்பு வந்து அவனை உள்ள தூக்கி வச்சாச்சு. அதற்கு அப்புறமா இவர் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எங்க MHAக்கு இந்த பேட்டிலையும் மெயில் அனுப்புவேன், நான் வந்து ஸ்டாலினுக்கு மெயில் அனுப்புவேன், MHAக்கு மெயில் அனுப்புன்னு சொன்னால அதே மாதிரி மெயில் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, இந்த சிலை கடத்தல் வழக்குல கைதான அந்த கபூர் அவரை விடுவிக்கணும் அப்படின்னு மெயில் போடுறாரு. ஏன் மெயில் பண்ணும்? நீ தான் சுத்தமான இந்துவாச்சே, நீ தான் இந்துன்னா அப்படியே துடிப்பிய, இந்து மத கடவுள்களுடைய சிலையை திருநவனோட நீ எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற? அப்படி அவர் விடுவிக்கலன்னா வந்து சர்வதேச அளவுல பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து ஆமா ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு பாதிக்கும் அப்படின்னு இந்த ஆளுங்க உட்காந்து ரைட் அப் போட்டுட்டு இருக்காரு. அதாவது யாரு பின்வாங்காத பரம்பரை பொன்மாணிக்கவேல், குப்புரவேல்ற பொன்மாணிக்கவேல். MHA அது காரி துப்பி திருப்பி அனுப்பிடுச்சு. இந்த வேலை மட்டுமா பார்த்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அதுக்கப்புறமா தீனதயாளன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 4 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்காரு. அவர் மூலமாக காதர் பாட்ஷா மேல வழக்க போட்டு அவர் மேல அந்த டைம்ல வந்து சிலை கடத்தல் கொடுத்து விசாரிக்கவே இல்லாத காலத்துல சிலை கடத்தல இவரை சிக்க வச்சு காதர் பாட்ஷா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறாரு. இப்போ CBI விசாரணைக்கு வருது. CBI விசாரணைக்கு வரும்போது காதர் பாட்ஷா சொல்றாரு, என்னையும் கூப்பிட்டு விசாரி, மாணிக்கவேலையும் கூப்பிட்டு விசாரிங்க. அவன் வந்து தைரியமா சொல்றாரு. ஏன்னா காதர் பாட்ஷாக்கு என்னன்னா, நான் செஞ்சது தப்பு இல்லை, நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்காரு. இங்க வந்து பொன்மாணிக்கவேல் என்ன பண்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போறாரு. ஐயா, இந்த CBI விசாரணை எல்லாம் நிப்பாட்டுங்க, இது வேலைக்கு ஆகாது, எங்களுக்கு நான் எதாவது தப்பும் செய்யல அப்படிங்காரு. அங்க அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீ குற்றம் செய்யல அப்படின்னா நீயே வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதானே, உனக்கு என்ன பிரச்சனை, அதை நிப்பாட்டணும் எதுக்கு சொல்றேன்னு அதுவும் காரி துப்பி அனுப்பி வச்சிருச்சு. இப்படி நீ தொடர்ந்து பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொலை ஒன்று நடந்தது 1996. அதுல வந்து அன்னைக்கு வந்து அவர் கொலை செய்யப்பட்டவர் கூட சரக்கடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் கொலை செய்யப்பட்டவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு லாக்கர் இருந்திருக்குது. அந்த லாக்கர் அடுத்த நாளே காலி ஆயிருக்குது. இது குறிச்சு ஏன் விசாரிக்கலன்னு அதை வழக்க விசாரிச்ச சென்னை மாவட்ட அமர்வு நீதிபதி வந்து RK பாரதிங்கிறவங்க அதை கேட்டுக்கிறாங்க, ஏன் இதை விசாரிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கேஸ்லயும் இவர் மேல பிரச்சனை இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு 193 சவரான எத்தனையோ நகைகள், அதை வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிருக்காரு. அந்த நகைகள்ல பாதியை காணும். அந்த பாதியை காணும் அப்படின்னு அதை பிடித்த SI மேலையும் அப்புறமா இந்த பொறுப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேல் மேலையும் குற்றம் சாட்டி நீதிமன்றமே வந்து அப்சர்வேஷன்ல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இவங்களை ஏன் விசாரிக்கல, இவங்களோட துறை ரீதியாக விசாரிக்கணும்னு சீனியர் ஆபீசர்ஸ்க்கு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு பரம்பரை, இப்பேற்பட்ட ஒரு திருட்டு பையன் தான் இந்த பொன்மாணிக்கவேல். ஆமா, அப்படித்தானே சொல்ல முடியும். இவங்க மேல வந்து இவர் மேல வந்து இருக்கிற வழக்கு, CBI வழக்கு வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு, ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அதன்படி மதுரையில் உயர் நீதிமன்றம் வந்து அதை வந்து முடிச்சு விட்டாங்க. இப்ப முடிச்சு விட்டதுனால இவர் நல்லவராயிருவார் அப்படின்னா நமக்கு தெரியும். BJP இல்ல, இவர் இப்படிப்பட்ட வேலைகள் வந்து களத்துல செய்யும் போது அதெல்லாம் நடக்கிறதுன்றது பார்த்து. ஆமா, இப்ப தெரியுதா இந்த டாக் வந்து எதுக்கும் குலைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. டாக் வந்து பிஸ்கட்டுக்கும் குலைக்கும், இல்ல திருடனை பார்த்தாலும் குலைக்கும், இல்ல எதுக்கு இருக்கலாமோ குலைக்கும். இப்ப இந்த டாக் குலைக்குது அப்படின்னா மீன்ஸ் வாட்ச் டாக். அவர் சொன்னதுல இருந்தா சொல்றேன், நான் எதுவும் மரியாதை குறைவாக சொல்லவில்லை. வயதில் மூத்தவராக இருக்கலாம், மூத்த அதிகாரி வேற. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த டாக் எதுக்கு குலைக்குது அப்படின்னா இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இவர் மேல இருந்த CBI
வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஈவன் சிபிஐயே வந்து இவன் மேல பயங்கர காண்டாகி நிறைய எழுதியிருக்காங்க அந்த நேரத்துல. அந்த அளவுக்கு இந்த ஆளு பண்ணி வச்சிருக்காப்ல. அப்போ வழக்கு முடிஞ்சிருச்சு, ஓகே, நீ வந்து குற்றம் இல்லைன்னு நீ வெளியில சொல்லிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே இது தெரியுது, ஒரு இத்தனை பேர் இருந்திருக்காங்க, இத்தனை போலீஸ் ஆபீசர்ல எத்தனை போலீஸ் ஆபீசர் மேல இந்த மாதிரி சிலை கடத்தல் வழக்கு இதெல்லாம் வந்திருக்குது. அதுவும் சரி, வேற வழக்குனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒருத்தன் லஞ்சம் வாங்கினேன் அந்த கேஸை செட்டில் பண்ணி விட்டேங்கிறதுலாம் இயல்பா நடக்கக்கூடியது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு, நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது சிலை கடத்தல்ங்கிறது எவ்வளவு ஐயக்கத்தமான. ஏன்னா நீ இந்துன்னு பேசுற, உன் கடவுள் சிலையே வந்து நீ திருடி விற்கிறதுக்கு நீ உடனே இருந்திருக்க அப்படின்னு அவ்வளவு பெரிய வழக்குகள் மேல நடந்திருக்கு. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஐக்கியனா இருந்திருக்கு. சிதம்பரத்திலே நடராஜர் கோயில்ல அங்க இருக்கிற பூசாரிகள் அவங்க வந்து பார்ப்பனர்கள் HRNC வெளில போகணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த கோயில் சொத்தை ஆட்டை போறதுக்கு. இவரும் HRNC வெளில போனா கோயில் சிலைகளை ஆட்டை போறதுக்கு. அதான் சொன்ன அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அர்ஜுன் சம்பத், ராம ரவிக்குமார், இந்த பொன்மாணிக்கவேல், எல்லா வேஷம் கட்டிட்டு வராங்க, புரியுதுங்களா? ஆளுக்கு ஒரு வேஷம். பிஜேபி தலைமை, அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணிங்கிற தலைமை, ராம ரவிக்குமார் சாதாரணமான ஒரு பக்தருங்க அப்படின்ற ஒரு இது. இப்படி எல்லாருமே ஒன்னும் கூடி மதுரை முருகன் மாநாடு அதுக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து கடைசி எச்சமா வந்த ஒரு குலைத்தல் தான் இந்த டாக். இது மொத்த விஷயத்தை நம்ம பேசுனது நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, நம்ம புரிஞ்சுக்கிறத விட பொதுமக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. தெளிவா இருக்க போய் தான் பூர்ணச்சந்திரன் இறந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி அவ்வளவு பிரச்சனை நடந்த போதும் அங்க இருக்கிற மக்கள் வந்து சங்கிகளை மதிக்கவே இல்லை. சந்தனக்கூட நடக்கும்போது இந்து மக்களும் போய் வந்து அதுல பங்கேற்று இருக்கிறாங்க, தரிசிட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இங்கதான் நம்ம இது தமிழ்நாடு அப்படிதான் இருக்கும், அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புரிய வேண்டியது யாருன்னா கடைநிலை சங்கிகள். அதாவது வாட்ஸ்அப்லயே இவர்களுடைய பிரெயின் வாஷ்க்கு ஆளான இந்த கடைநிலை சங்கிகள் தயவு செய்து இந்த தீபத்திற்காகவோ இல்ல வேற எந்த விவகாரத்திற்காகவோ தனது உயிரை கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் தீபம் ஏற்றப்பட்டு ஆயிற்று, தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. வருஷம் தோறும் எங்க ஏற்றப்படணுமோ அங்க கரெக்டா ஏத்திட்டாங்க. அடுத்த வருஷமும் ஏற்றுவாங்க, அடுத்த வருஷமும் ஏற்றுவாங்க. அப்படி ஏத்தவில்லை அப்படின்னா கூட இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் ஆக போறதுல. அது வந்து கடவுள் பாத்துக்கிடுவாரு. நாம வந்து கடவுளை காப்பாற்ற வரல, கடவுள் தான் நம்ம காப்பாற்ற வந்தாரு. இந்த விஷயத்த ஒரு நாளும் மறந்துக்கூடாது. கடவுளை காப்பாத்த அப்படின்ட்டு எவன் கிளம்பி வந்தா நம்ம ஐக்கியனா தான் இருப்போம். அதுக்கு உதாரணம் தான் பிஜேபி. அது எந்த மதமா இருந்தாலும், அது கிறிஸ்தவ மதமாரோ இஸ்லாமியரோ எந்த மதம்னாலும் சரி, கடவுளை காப்பாத்த எவன் கிளம்பினாலும் அவன் நீ சந்தேகத்தோட தான் பார்க்கணும். இதை வந்து இந்த சங்கிகள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த சங்கிகள் புரிஞ்சுக்கிட்டாலே இதுல பாதி விஷயம் வந்து சால்வ் ஆயிடும். உயிர் பலி நிற்கும். ஃபர்ஸ்ட் உயிர் வந்து விலை மதிப்பற்றது, அதுக்குண்டான ஒரு மதிப்பு இருக்குது. அதை தயவு செய்து இந்த பொன்மாணிக்கவேல், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அப்புறம் அர்ஜுன் சம்பத் இவங்க அரசியலுக்காக, ராம ரவிக்குமார் இவங்க வாழ்வுக்காக, இவங்களுடைய அரசியலுக்காக தங்களோட உயிரை பலி கொடுத்துறாதீங்க. இதுதான் என்னோட கடைசி வேண்டுகோள். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.